Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathirundhom appadina oru range of numbers kuduthittu adula irukkoodiya Armstrong numbers eppadi kandupidikanum adukku nama Python la eppadi nama code eludhanum appadina nama paathom. So previous video paakama yaravadhu straight and video paathittirukeenga appadina so please neenga andha video poi paarenga so that nama further paakakoodiya concepts ellame ungalku innum better ah puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Python code யூஸ் பண்ணி நாம எப்படி ஒரு calendar நம்ம print பண்றது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So Python la நம்ம calendar எடுத்துட்டு வரணும் அப்படினா பெரிய lines of code எல்லாம் எதுமே எழுத வேண்டியது கிடையாது. just ஒரு 2 to 3 lines of code நம்ம எழுதுறோம்னா போதும். நமக்கு வந்துட்டு நம்ம எந்த calendar கேக்குறோமோ லைக் எந்த year எந்த month ஓட calendar நம்ம கேக்குறோமோ அது வந்துட்டு நமக்கு ரொம்பவே நீட்டா நமக்கு வந்து print ஆகும். சோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய லாஜிக் எல்லாம் இதுக்கு எதுமே கிடையாது. சோ வெறும் just 2 to 3 lines of code தான் நம்ம தர போறோம். சோ இந்த 2 to 3 lines of code என்ன நம்ம தருவோம் அப்படினா ஆல்ரெடி இருக்கக்கூடிய Python codes அதாவது built-in codes நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அத தான் நாம வந்துட்டு இம்போர்ட் பண்ண போறோம். சோ அதை எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ இது நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி பைத்தான்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படினா மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ மாடியூல்ஸ் அப்படினா என்ன அப்படினா ஒரு சில ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ லைக் இந்த மாதிரி print ஸ்டேட்மென்ட் அதுக்கு அப்புறமேட்டு range function சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. சோ print statement அப்படினா டபுள் இந்த மாதிரி parenthesis குள்ள டபுள் கோட்ஸ் குள்ள என்ன கொடுக்கறோமோ அது அப்படியே print ஆகணும் அப்படினு ஆல்ரெடி பைத்தான் டெவலப் பண்ணும்போதே நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும்ங்கறது செட் ஆஃப் விஷயத்தை நமக்கு வந்து சொல்லிருப்பாங்க. சோ range ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். சோ range குள்ள ஒரு வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படினா இந்த வேல்யூ வந்து நீ அடுத்து ஃபெட்ச் பண்ணனும். சோ இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் நீ எடுக்கணும்ங்கறத பைத்தானுக்கு ஆல்ரெடி கோட் பைத்தான் டெவலப் பண்ணும்போதே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அதே மாதிரி தான் மாடியூல்ஸ்ங்கற ஒரு கான்செப்டும் இருக்கு. சோ பைத்தான்ல நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. சோ அதுல இருக்க ஒரு மாடியூல் தான் நாம வந்து யூஸ் பண்ண போறோம். சோ அந்த மாடியூலோட பேர் என்ன அப்படினா அந்த மாடியூலோட பேர் தான் வந்துட்டு calendar. அதுக்குள்ள அந்த calendarக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட நேம் வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படினா month அப்படினு சொல்றேன். அதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன இருக்கு அப்படினா weekday. சோ weekday அதுக்கு அப்புறமேட்டு தேர்ட் என்ன sleep அப்படினு இன்னொன்னு சொல்றேன். சோ இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய இருக்கும். சோ இதுல இருக்க எல்லாமே நாம வந்து பார்க்க போறது கிடையாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாடியூலை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு சின்ன கோட் மாதிரி நம்ம போட போறோம். சோ இத வந்து மாடியூல் நேம் அப்படினு சொல்றோம் இல்லையா. சோ இத வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படினா மெத்தட் நேம் அப்படினு வந்து சொல்லுவாங்க. சோ கேலண்டர்ங்கற மாடியூலுக்குள்ள நமக்கு வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இது இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியணும் அப்படினா இதோட ரெப்ரசன்டேஷன் நாம வந்து இப்படி வேணா வெச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரி அப்படினா இது வந்துட்டு ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள எப்படி இருக்கு அப்படினா calendar அப்படினு ஒன்னு வந்து இருக்கு. சோ இந்த calendarக்குள்ள நமக்கு என்னென்ன இருக்கு அப்படினா சோ ஃபார் எக்ஸாம்பிள் month அப்படினு ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு weekday அப்படினு ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு sleep அப்படினு இன்னொன்னு இருக்கு. சோ அதே மாதிரி இன்னும் இந்த இடத்துல நிறைய இருக்கு. சோ மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்டா நமக்கு வந்து எது தேவைப்படுமோ நம்ம இந்த கேலண்டர் பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுமோ அந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா. சோ இத வந்துட்டு தான் நம்ம வந்து மாடியூல் நேம் அப்படினு சொல்றோம். இந்த மாடியூல்குள்ள இருக்கிற இந்த ஒவ்வொண்ணுமே நம்ம வந்துட்டு மெத்தட்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். சோ இந்த கேலண்டர்னு கொடுத்துட்டு கேலண்டருக்குள்ள நம்ம மந்த்னு கொடுத்துட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ்ல நம்ம கரெக்ட்டா நம்ம கொடுத்தோம் அப்படினா நம்ம எந்த கேலண்டர்ல எந்த மந்த் கேக்குறோமோ அது வந்து நமக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிரும். சோ இதுதான் வந்துட்டு மாடியூல். சோ இதுதான் மெத்தட்ஸ். சோ இந்த ரெப்ரசன்டேஷன் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாடியூலையும் இந்த மெத்தடையும் வச்சு எப்படி நாம பைத்தான்ல கேலண்டரை பிரிண்ட் பண்றது அப்படினா நாம வந்து இப்போ நாம பார்க்க போறோம். சோ அதே மாதிரி பைத்தான்ல இந்த மாதிரி ஒரு மாடியூல் தான் இருக்கும்னு இல்ல. சோ இந்த மாதிரி மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்து இருக்கும். சோ இது வந்து இன்னொரு மாடியூல், இது வந்து இன்னொரு மாடியூல், இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. சோ இந்த மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினா இந்த மாடியூலை ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு கால் பண்ணனும். இந்த மாடியூல் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து நான் இந்த மாடியூலை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத பைத்தான் கிட்ட நம்ம சொல்லணும். சோ அத வந்து எப்படி சொல்றது அப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு import அதுக்கு அப்புறமேட்டு calendar ஸோ இப்போ என்னோட கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே 2020க்கான கேலண்டர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன தரேன் அப்படின்னா இம்போர்ட் கேலண்டர் அப்படின்னு ஒரு லைன் வந்து தரேன். ஸோ இந்த இம்போர்ட்ங்கிற வேர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கேலண்டர்ங்கிற மாடியூலை நான் பைத்தான் கோடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து கூப்பிடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை கூப்பிடுறதுக்காக தான் இந்த இம்போர்ட் கேலண்டர் அப்படின்னு தரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இம்போர்ட்டுக்கு பக்கத்தில் என்ன தரணும் அப்படின்னா அந்த மாடியூலோட நேம் வந்துட்டு நம்ம வந்து தரணும். ஸோ மாடியூலோட நேம் என்ன அப்படின்னா கேலண்டர் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு மாடியூலோட நேமு. இது எல்லாமே என்ன அப்படின்னா மெத்தடோட நேம். ஸோ
இந்த கேலண்டர்ங்கிற மாடியூல்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடோட நேம்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இம்போர்ட் பக்கத்தில் நம்ம என்ன தரணும் அப்படின்னா இம்போர்ட் மாடியூலோட நேம் தரணும். ஸோ மாடியூலோட நேம் வந்து கேலண்டர். ஸோ இம்போர்ட் மாடியூல் அப்படின்ட்டு இம்போர்ட் கேலண்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்த உடனே இந்த கேலண்டர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பைத்தானில் வந்துட்டு லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன், அதாவது மந்த்னுங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா கேலண்டருக்குள்ளே தானே மந்த்னுங்கிற மெத்தட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கேலண்டர்ங்கிற என்னோட மாடியூல் நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மந்தோட பேர் மந்த்னுங்கிற அந்த மெத்தடோட பேரை வந்து நான் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு மாடியூலோட நேமு, இது வந்து மெத்தடோட நேம். ஸோ இதுதான் நம்ம தரப்போகிற சின்டாக்ஸு. இதை வந்து நான் இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துருக்குறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கேலண்டரில் இருக்கக்கூடிய மந்த்னுங்கிற மெத்தடை வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மந்த்துக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2 பேராமீட்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த என்ன பேராமீட்டர் அப்படின்னா 2020 ஒன்று கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து 5 கொடுத்துருக்கேன். இந்த 2020 எதை டினோட் பண்ணும் அப்படின்னா இயரை டினோட் பண்ணும். இந்த 5ங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட மந்த்தை வந்து டினோட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2020 இயரில் 5th மந்தில் இருக்கக்கூடிய கேலண்டரை வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இயர் 2020ல் 5th மந்தோட கேலண்டரை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் மே 2020, ஸோ 5th மந்த் அப்படின்னா மே மந்த் வரும். ஸோ மே 2020 கேலண்டரை நம்மளுக்கு இந்த இடத்துல பைத்தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம வந்து வேற ஒரு மெத்தட் வந்து நம்ம ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த ஒவ்வொரு வாட்டி நம்ம லைன் தரும்போது இந்த இம்போர்ட் கேலண்டர்ங்கிறத தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஜூபிட்டர் நோட்புக் இந்த நோட்புக் ஃபுல்லாக நம்ம ஒரு வாட்டி நம்ம வந்து இம்போர்ட் கேலண்டர் கொடுத்துட்டாலே போதும். இந்த கேலண்டருக்கான மாடியூல்குள்ளே இருக்க எல்லா மெத்தட்ஸுமே நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பிரிண்ட் calendar of 2021 கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2021க்கான மொத்த கேலண்டரும் எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள் 2021ல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டிசம்பர் வரைக்கும் எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட கோடில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதே கேலண்டர்ங்கிற மாடியூல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேலண்டர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்துட்டு மாடியூலோட நேமு. ஸோ இந்த கேலண்டர் அப்படின்னா மேலே நம்ம இம்போர்ட் கொடுத்தோம் இல்லையா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த கேலண்டர் இந்த மாடியூலோட நேமு. செகண்டாக கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு மெத்தடோட நேமு. ஸோ இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேலண்டருக்குள்ளே இந்த கேலண்டர் கொடுத்துட்டு இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம இயரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 2021ல் இருக்கக்கூடிய கேலண்டரை நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுலேயுமே இன்னும் வந்து 2-3 பேராமீட்டர்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி கேலண்டர் 2021 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள் இந்த கேப்பிங் மட்டும் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஜான்வரிக்கும் பிப்ரவரிக்கும் நடுவில் இந்த மாதிரி ஸ்பேஸிங்கில் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுவே நான் அடுத்த கோடு வந்து என்ன தரேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் லைன் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். ஸோ ஜான்வரிக்கும் பிப்ரவரிக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸிங் பாருங்கள் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே பாருங்கள் இந்த இடத்துல ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர் வந்துட்டு இயர் அப்படின்னு சொன்னோமா, ஸோ 2021க்கான கேலண்டர் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் வந்து நான் இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து என்ன ஸ்பேஸிங் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இயரு, செகண்டோட பேராமீட்டர் என்ன அப்படின்னா வித். ஸோ வித் வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸிங் எனக்கு வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இது என்ன பேராமீட்டர் அப்படின்னா லென்த். இதோட லென்த் வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு லென்த் வந்து 2ல் எனக்கு வந்து மாடிஃபை வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு மந்த்துக்கும் இன்னொரு மந்த்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸிங், அந்த ஸ்பேஸிங் வந்து எனக்கு வந்து ஒரு 3 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த 3ல் இருக்குது. இந்த 4 என்ன அப்படின்னா காலம்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 தான் வந்தது. ஸோ அதாவது இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 மந்த்து தான் பிரிண்ட் ஆயிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 4 மந்த்ஸ் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 3 மந்த்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 எதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 4 மந்த்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் தான் தரணும்னு இல்லை, இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ பை டிஃபால்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேசிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம்ங்கிறத தெரியறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் அலைன்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு லைன் ஒன்று தரலாம். ஸோ பிரிண்ட் கேலண்டர் ஸோ இப்போ இந்த கோடை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து 3ன்னு வந்திருக்கு. ஸோ எதனால 3ங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேலண்டர்ங்கிற மாடியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக் டேங்கிற மெத்தடை வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இந்த இடத்துல 3 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து என்ன அப்படின்னா இயர் கொடுத்துருக்கோம். செகண்ட் இந்த 3ங்கிறது என்ன அப்படின்னா அது வந்துட்டு மந்த்தை டினோட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த 9 எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இது வந்துட்டு டேட்டை டினோட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வீக் டேஸ் நம்ம கொடுத்துருக்கும் போது இது என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த இயரில் இந்த மந்தில் இந்த டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது 9/3/2017, அதாவது 9ஆம் தேதி 3வது மாதம் 2017 17வது வருஷத்தில் இந்த 9ங்கிறது எத்தனாவது வீக் டே அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்க்கும். ஸோ 9 எத்தனாவது வீக் டே அப்படின்னா 3rd வீக் டே அப்படின்னு சொல்லுது. ஸோ வீக் டேஸோட நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டே வந்துட்டு நம்மளுக்கு மண்டே இல்லையா, ஸோ மண்டேக்கு வந்து 0ன்னு வரும். அதுக்கப்புறமேட்டு டியூஸ்டேக்கு வந்துட்டு 1ன்னு வரும். அதுக்கப்புறம் வெட்னஸ்டேக்கு வந்துட்டு 2ன்னு வரும். அதுக்கப்புறமேட்டு தேர்ஸ்டேக்கு வந்துட்டு 3ன்னு வரும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரைடேக்கு வந்துட்டு 4. அதுக்கப்புறமேட்டு சாட்டர்டேக்கு வந்துட்டு 5. அதுக்கப்புறம் சண்டேக்கு வந்துட்டு 6. ஸோ இதுதான் இந்த நம்பரில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 வந்திருக்கிறதுனால 3 என்ன அப்படின்னா தேர்ஸ்டே. ஸோ இந்த 3 நம்மளுக்கு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த 9ஆம் தேதி வந்து தேர்ஸ்டேங்கிறத நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டே கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சப்போஸ் திடீர்னு வந்துட்டு ஒரு பைத்தானில் ஏதாவது ஒரு சில கோட் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட வீக் டே கேல்குலேட் பண்ணி அதுலேருந்து ஃபர்தராக கோட் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன தரேன் அப்படின்னா பிரிண்ட் calendar is sleep 2000 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு இயர் வந்து லீப் இயரா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது அவ்வளோ பெரிய கோட் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கேலண்டரில் இந்த இஸ்லீப்ங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஒரு இயரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு லீப் இயராக இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும், லீப் இயர் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஃபால்ஸ்னு சொல்லும். ஸோ லீப் இயர் அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு இயரில் வந்துட்டு 365 டேஸ் இருக்கும். லீப் இயர் அப்படின்னா 366 டேஸ் இருக்கும். அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எங்கே இருக்குது அப்படின்னா பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்கும். ஸோ இந்த 2000ங்கிற இயரில் நம்மளுக்கு வந்து பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 2021 இருக்கோமா, ஸோ 2021 வந்துட்டு லீப் இயரா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 2021 கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். பிகாஸ் 2021 வந்து லீப் இயர் கிடையாது, அதனால நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த லீப் இயர் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம இன்னும் இந்த கோட் இன்னும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை கூட பண்ணலாம். லைக் எப்படி அப்படின்னா ஸோ பிரிண்டில் அதே மாதிரி கேலண்டரில் வந்துட்டு லீப் டேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ் தரணும் அப்படின்னா லைக் 2000 அதுக்கப்புறம் 2017 கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரம் இயர், இது வந்துட்டு எண்ட் இயர். அதாவது 2000ல் இருந்து 2017 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸுமே இருக்கும். அதாவது 2001 2002 அதே மாதிரி நம்மளுக்கு 17 வரைக்கும் இருக்கும். இந்த 2000லேருந்து 2017 வரைக்கும் என்னென்ன லீப் இயர் இருக்குங்கிறத நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கும். ஸோ 2000ங்கிறது ஒரு லீப் இயரா, அதுக்கப்புறமேட்டு வேறு எது லீப் இயர்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2000லேருந்து 2017 வரைக்கும் 2000ங்கிறது ஒரு லீப் இயர், அதுக்கப்புறமேட்டு 2004ங்கிறது ஒரு லீப் இயர், அதுக்கப்புறம் 2008ங்கிறது ஒரு லீப் இயர், அதுக்கப்புறம் 2012ங்கிறது இன்னொரு லீப் இயர், 2016ங்கிறது இன்னொரு லீப் இயர். ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 1, இது வந்து 2, இது வந்துட்டு 3, இது வந்து 4, இது வந்துட்டு 5. ஸோ டோட்டலாக 5 லீப் இயர்ஸ் இருக்குது. 2000லேருந்து 2017க்குள்ளே நம்மளுக்கு 5 லீப் இயர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல 5ன்னு அவுட்புட்டாக வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பைத்தானில் ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க மாடியூல் வந்துட்டு ஒரு சின்ன மாடியூல் தான். ஸோ இது எதுக்காக எக்ஸாம்பிள் அப்படின்னா பைத்தானில் இந்த மாதிரி மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கேலண்டர்ங்கிற மாடியூலை நம்ம எடுத்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி கேலண்டரில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் கோடுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸ் தேவையோ நம்ம அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கோட் மூலமாக மாடியூல்ஸ்னால் என்ன, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.